ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அடிப்படையில் மிதுன ராசிக்காரர்கள் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த செயலை எப்போது செய்ய வேண்டும் என்று புத்தி கூர்மையோடு சமயோகித புத்தியோடு நடந்து கொள்ளக்கூடியவர்கள். புத்திசாலித்தனம் என்று சொன்னாலே அது முதல்ல இந்த 12 ராசிகள்லையுமே மிதுன ராசிக்காரர்கள் தான். ராசிநாதன் நல்லபடியாக வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான யோக மாதம். 10ஆம் இடத்திலே மீன வீட்டில் சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார். 9ஆம் இடத்துல இருந்த ராகு பகவான் இதுவரை காலமும் உங்களுக்கு பாக்கியங்கள் எதுவும் கிடைக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார். இந்த மாதத்துல சுக்கிரனுடைய பார்வையில நல்ல பிள்ளையாக இருக்கிறார். மாதம் முழுக்க பாக்கியங்கள் எல்லாம் செயல்பட போகிறது. நல்லபடியாக 2ஆம் இடத்துல தனகாரகர் குரு நல்லபடியாக உச்சமடைந்திருக்கிறார். மாதத்தினுடைய ஆரம்பத்துல தனஸ்தானத்துல 2ஆம் இடத்துல மாபெரும் 3 சுபர்கள் இருக்கிற போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறது. புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற போது இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பித்து இருக்கிறது. மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தோராயமாக ஒரு 7ஆம் தேதி அளவில் புதன் பகவான் உங்களுடைய ராசியிலே நல்லபடியாக ஸ்தான வலுவை அடைந்து சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு குருவோடு நல்லபடியாக சூரியன் சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார் 2ஆம் இடத்துல. மாதத்தினுடைய முதல் வாரத்தில் தோராயமாக ஒரு 5ஆம் தேதி அளவில் 3ஆம் இடத்துல கேதுவோடு சேர்ந்து சுக்கிர பகவான் கேதுவையும் ராகுவையும் சாந்தப்படுத்த போகிறார். தொட்டது துலங்கும், நினைத்தது நடக்கும், ஆழ்மன ஆசைகள் நிறைவேறும், வாக்கு பலிதம் ஏற்படும். 2ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்துல உச்சகுரு அமர்ந்திருப்பது சாதாரண விடயமல்ல. தனகாரகர் குரு தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். ஏதாவது வழிகளால பல வழிகளில் பணம் வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள படிப்படியாக நிம்மதி ஏற்பட போகிறது. உங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் எல்லாம் உங்களை மெல்ல 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 புரிந்து கொள்ள போகிறார்கள். உங்கள் பக்கம் இருக்கிற நியாயம் வெளியே வரப்போகிறது. நீங்கள் குற்றவாளிகள் இல்லை, சரியான நேரத்தில் சரியான செயல்களைத்தான் செய்தீர்கள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். உங்கள் பெயர் புகழ் கீர்த்தி எல்லாமே விரிவடைய போகிறது. நீங்கள் புத்தி கூர்மையாக செயல்படுகிறீர்கள், சரியாக செயல்படுகிறீர்கள், நியாயமாக செயல்படுகிறீர்கள், நல்ல வழிகளில் தான் செயல்படுகிறீர்கள் என்பதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அற்புதமாக இருக்கிறது. அதாவது மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறது. தனஸ்தானம் வலுவாக இருக்கிறது. 3ஆம் இடத்துல இருக்கிற கேது பகவானுக்கு சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. மாதம் முழுக்க பாக்யஸ்தானம் வலுவாக செயல்பட போகிறது. 10ஆம் இடத்தில் அமர்ந்து தொழில் அமைப்புகளில், உத்தியோக அமைப்பில், வேலை தொழில் அமைப்புகளில் வெண்டை நிமித்தி கொண்டிருந்த சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார். தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், நல்ல வேலை கிடைப்பது, அரசாங்க வேலை கிடைப்பது, வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல அங்கீகாரம் கிடைப்பது, உத்தியோக உயர்வு, சம்பள உயர்வு, மனசுக்கு பிடிச்ச இடத்துக்கு இடமாற்றம், இருப்பிட மாற்றம், வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம், மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான யோக மாதம் நல்லபடியாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல உச்சகுரு அமர்ந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை சாந்தப்படுத்துகிறார். 6ஆம் இடம் உங்களுடைய வேலை, 10ஆம் இடம் உங்களுடைய தொழில், 2ஆம் இடம் உங்களுடைய வருமானம். இது போன்ற அமைப்புகள்ல இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலக போகிறது. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுக்கு பெயர் புகழை தரப்போகிறார். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களோடு நட்பு பாராட்ட வைக்க போகிறார். சிறுதூர பயணங்களால நன்மைகளை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஆபரண சேர்க்கை ஏற்படுத்தி தரப்போகிறார். அடகு வைத்திருந்த நகைகளை மீட்டெடுக்க முடியும். புதிய நகைகளை வாங்க முடியும். பாக்கியங்கள் எல்லாம் செயல்பட போகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதியின் வீட்டில், 10ஆம் அதிபதியின் பார்வையில். எப்போது ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள்ல தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த மனிதனுக்கு பொருளாதார நன்மையும் ஏற்படும். குலதெய்வ ஆசீர்வாதம், கடவுளுடைய ஆசீர்வாதமும் இருக்க காத்திருக்கிறது. அற்புதமாக இருக்கிறது. இறை அருள் இருக்கக்கூடிய, பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய, பெயர் புகழ் அந்தஸ்தெல்லாம் உயர்வடையக்கூடிய, உத்தியோகத்தில் முன்னேற்றமாக போகக்கூடிய, தொழில் தடைகள் எல்லாம் விலகக்கூடிய, பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. 6ஆம் இடத்தை உச்சகுரு பார்த்து கொண்டே இருக்கிறார்.
தொழில் கடன், வியாபார கடன், வீட்டு கடன், வாகன கடன், கல்வி கடன்கள், சுப கடன்கள் எல்லாம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. இப்போது நீங்கள் யாரிடத்தில் பண உதவி கேட்டாலும் உடனடியாக கிடைக்கும். சரியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கல்வியில முன்னேற்றமாக போகலாம், நிலையான சொத்துக்களை வாங்கலாம், ஆபரணங்களை வாங்கலாம், ஒரு குடி நிலம் வாங்கலாம், வீடு வாங்கலாம். நிலம் அதாவது வாகன சேர்க்கை, நில சேர்க்கை, வீடு வாங்கக்கூடிய யோகம், ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் தெளிவாக இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரே ஒரு விடயத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். இந்த மாதம் முழுவதும் உஷாராக இருக்க வேண்டும். 12ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்க 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். இதனால என்ன பலன்? அசுப செலவுகள், தீய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க வேண்டும். இந்த ஒரு விடயத்தில் உஷாராக இருந்து விட்டால் இந்த மாதம் உங்களுடைய மாதம். வேறு எந்த தீய பலனும் உங்களுக்கு இல்லை. 9ஆம் இடத்துல ராகு அமர்ந்து பாக்கியங்களை எல்லாம் தடுத்து கொண்டே இருந்தார். இனி பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. உறவுகள் எல்லாம் உங்களை புரிந்து கொள்ள போகிறார்கள். நல்ல வருமானம் இருக்க போகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ள ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அப்படியே படிப்படியாக விலக போகிறது. குடும்ப அங்கத்தவர்கள் எல்லாம் உங்களை நல்லபடியாக புரிந்து கொள்ள போகிறார்கள். உணவு பழக்க வழக்கத்துல நல்ல ஒரு விடயத்தை கடைபிடிக்க போகிறீர்கள். யோகா, தியானம், உடற்பயிற்சி, உணவு பழக்க வழக்கத்துல ஒரு நல்ல தன்மை, இது போன்ற நல்ல விடயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கான அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. 2ஆம் இடம் உச்சகுருவின் இருப்பால சாந்தம் அடைந்திருக்கிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் பேச்சை எல்லோரும் மதிக்க போகிறார்கள். நல்ல வருமானம் இருக்க போகிறது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்குங்க 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் உச்சகுருவின் பார்வையில சுபத்துவமாக இருக்கிற போது கடன், நோய், எதிர்ப்புகளை பற்றி கவலைப்பட தேவையே இல்லைங்க. எதிரிகளின் கொட்டம் அடங்கும். எதிரிகள் வாளை சுருட்டி கொண்டு ஒதுங்குவார்கள். உங்களுடைய பராக்கிரமத்தை பார்த்து, உங்களுடைய பலத்தை பார்த்து, உங்களுடைய நட்பண்புகளை பார்த்து இந்த மனிதனை நாங்கள் எதிர்க்க கூடாது என்று எல்லோரும் ஒதுங்கி விடுவார்கள். 6ஆம் இடம் 8ஆம் இடம் தானே ஒரு மனிதனுக்கு பாவத்துவமாக நடக்கக்கூடாது. 6ஆம் இடம் 8ஆம் இடம் ருணம், ரோகம், சத்துரு என்று சொன்னாலும் சரி, கடன், நோய், எதிரி என்று சொன்னாலும் சரி, எல்லாமே ஒன்றுதானே. கடன், நோய், எதிர்ப்பு, வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், விபத்து, இது போன்ற அமைப்புகளிலிருந்து விடுபட போகிறீர்கள். கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள், ஆபத்துகள் எல்லாம் விலக போகிறது. அற்புதமாக செயல்பட போகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத உறவுகளுடைய வருகை இருக்கிறது. அற்புதமான யோக மாதம். சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வருமானம் இருக்கக்கூடிய, தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. ஐயா, நாங்கள் என்னென்ன விடயங்கள் செய்தால் கூடுதல் நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்டால், திருநங்கைகளுக்கு உங்களாலான உதவிகளை செய்யலாம். புதன்கிழமைகளில் விரதம் இருந்து மகாலட்சுமியையும் பெருமாளையும் வணங்குகிற போது கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த மாதம் முழுக்க சூரியன், செவ்வாய், குரு, புதன், சனி, 4-5 கிரகங்கள் வலுவாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில 2ஆம் இடத்துல இருக்கிற குரு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை சாந்தப்படுத்துகிறார். 3ஆம் இடத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தை தொடர்பு கொண்டு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவானை சாந்தப்படுத்தி விட்டார். பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. தடைகள் எல்லாம் விலக போகிறது. கடன்கள் எல்லாம் விலக போகிறது. கேட்கிற இடத்துல சுப கடன்களும் கிடைக்க போகிறது. அற்புதமாக இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு ஜோதிட சொந்தங்கள் வாழ்வில் வளர வேண்டும். 4ஆம் இடத்தை இதுவரைக்கும் சனி பகவான் பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார். உடல் அசௌகரியங்களில் இருந்தீர்கள். இந்த மாசத்துல உடல் ஆரோக்கியம், நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட போகிறீர்கள். உட்கார்ந்தா எழும்ப முடியல, எழுந்தா இருக்க முடியல, இடுப்பு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, இது போன்ற அமைப்புகளில் தடை தாமதங்களை ஏற்படுத்தி கொண்டு உடல் அசௌகரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் நாட்பட்ட நோய்களிலிருந்து விடுபட போகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் மேம்பட போகிறது. வருமானம் அதிகரிக்க போகிறது. பெயர் புகழ் அதிகரிக்க போகிறது. அதே நேரத்தில் உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு நல்ல விஷயத்தை கடைபிடிக்க போகிறீர்கள். பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்க போகிறது. தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. தொழில் தடைகள் எல்லாம் விலக போகிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமைய போகிறது. நல்லதொரு வரன் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. அற்புதமான யோக மாதம். பெரிய அளவில் எந்த தீய பலன்களையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியவில்லை. ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங், மீடியா துறை, எழுத்துத்துறை, பத்திரிகை துறை, யூடியூப், ஃபேஸ்புக், இணையதளம், இது போன்ற அமைப்புகளில் பேசி பிழைப்பவர்கள், செல்போன் கடை வைத்திருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம், சிறு குறு வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல லாபங்களும் நன்மைகளும் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மருத்துவமனை ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ஷாப் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஷாப்பிலே வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. பில்டிங் கான்ட்ராக்ட், சிவில் இன்ஜினியர், ரியல் எஸ்டேட், இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற போது சீருடை அணிந்து வேலை செய்யக்கூடியவர்கள், அதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் என்று பார்க்கிற போது, அதே நேரத்தில் இந்த விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, தீயணைப்புத்துறை, மின்சாரத்துறை, பொதுப்பணித்துறை, சுற்றுலாத்துறை, இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிற போது எல்லா நன்மைகளும் லாபங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது.
இராணுவ உயர் அதிகாரிகள், இராணுவத்திலே பணிபுரியக்கூடியவர்கள், காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள், காவல்துறையிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கு எல்லா நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. மின்சார வாரியத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள், மின்சார உதிரி பாகங்கள் விற்பனை செய்யக்கூடியவர்கள், அரசியல் கட்சியில் ஈடுபடக்கூடியவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், ஒரு பாடசாலை அதிபர்கள், கல்லூரி முதல்வர்கள், பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், குடும்ப தலைவர்கள், இவர்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மைகளும் லாபங்களும் நடக்க காத்திருக்கிறது. தீப்பெட்டி தொழிற்சாலை, மெழுகுவர்த்தி தொழிற்சாலை, பட்டாசு தொழிற்சாலை வைத்திருப்பவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அதிக நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக காத்திருக்கிறது. ஆசிரியர்கள், சொல்லிக் கொடுப்பவர்கள், குருமார்கள், வழிகாட்டிகள், கோயில் தர்மகர்த்தாக்கள், கோயில் அர்ச்சகர்கள், கோயிலை சுற்றி கடை வைத்திருப்பவர்கள்னு சொல்லி குருவினுடைய துறை, புதனுடைய துறை, சனியினுடைய துறை, செவ்வாயினுடைய துறை, சூரியனுடைய துறையில நீங்கள் பணியாற்றி கொண்டிருந்தால் எல்லா நன்மைகளும் லாபங்களும் இயல்பாக உங்களுக்கு காத்திருக்கிறது. ராசிநாதன் நல்லபடியாக வலுவாக புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு சூரிய பகவான் குருவோடு சேர்ந்து சிவராஜ யோகத்தை ஏற்படுத்துகிறார். தனஸ்தானத்தில் தனகாரகர் குருவே உச்சமடைந்து இருக்கிறார். தொட்டது துலங்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, நல்ல வருமானம் இருக்கக்கூடிய, குடும்பம் கோயிலாக இருக்கக்கூடிய, மனம் முழுக்க மகிழ்ச்சி தங்கக்கூடிய, உடல் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய, இறை அருள் கைகூடி வரக்கூடிய, தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய அற்புதமான யோக மாதமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கக்கூடிய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.